இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்க வேண்டும்னு ஆசைப்பட்டா ஓ முருகா போற்றின்னு மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமானின் அருளால் இந்த செவ்வாய்க்கிழமைக்குள்ள நல்ல ஒரு செய்தி காத்திருக்கு. இன்னைக்கான இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2026ஆம் ஆண்டினுடைய இரண்டாவது முழு சூரிய கிரகணம் எப்போது அமைய இருக்கு. இந்த கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் 6 ராசிக்காரக கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலமாக அமைய போகுது. இந்த சூரிய கிரகணம் நமக்கு தெரியுமா? இந்த கிரகணத்தின் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சூரிய கிரகணம்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி தாங்க நிகழ இருக்கு. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா கடக ராசியில் ஆழிய நட்சத்திரத்தில் நிகழ இருக்கு. இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தால் சில ராசிகளுக்கு சிரமத்தையும் தொழில் நிதிநிலை மரியாதை தொடர்பான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைய இருக்கு. எனவே என்ன ராசிகள் இந்த கிரகணத்தில் சற்று பாதிக்கப்பட வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்குங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா அந்த நாள் இரவில் தான் 9:04 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் 13ஆம் தேதி அதிகாலை 1:27 மணி வரை நீடிக்க இருக்கு. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்பதால் இந்தியாவில் பொறுத்தவரை சூதகாலம் கிரகண தீட்டு நேரம் பொருந்தாது. இருந்தாலும் சில ராசிகளுக்கு பாதகமான தாக்கத்தை சந்திக்க வாய்ப்புண்டுங்க. யாரெல்லாம் இந்த நேரம் கவனமாக இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் முதலாவதாக வரக்கூடிய மேஷ ராசினர் இந்த கிரகண நிகழ்வதால் சவால்கள் அதிகம் உங்களுக்கு உண்டாகும். குறிப்பாக உங்களுடைய உறவுகளில் அதிக கருத்து வேறுபாடுகள் இந்த நேரத்தில் ஏற்படும். உங்கள் இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு நிதி சார்ந்த சிக்கல்களை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நேரம் மட்டும் உங்களுடைய பேச்சு பணம் பரிவர்த்தனைகளை ரொம்ப கவனமாக இருங்க. பணியிடத்தில் அந்தஸ்தை மரியாதை கூடுதல் முயற்சி தேவைப்படும். உங்கள் வேலைகளையும் கவனமாக முடிங்க. புதிய முதலீடு விஷயங்களை தவிர்க்க பாருங்க. பெரிய நிதி முடிவுகளை எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அடுத்தபடியாக இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா ராசி சக்கரத்தில் 3ஆவதாக வரக்கூடிய மிதுன ராசி நண்பர்கள் இந்த கிரகணமும் புதன் பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரத்தில் நிகழ்துங்க. இதனால் புதனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக உங்களுக்கு உணவு சார்ந்த விஷயங்களிலும் உடல் நிலத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெரிய நிதி சார்ந்த முடிவுகள் எடுக்காதீங்க. நிதி விஷயங்களில் ரொம்ப அனுபவசாலிகள் முதலீடுகள் தொடர்பாக வல்லுநர்களுடைய ஆலோசனை கேட்டு இந்த நேரத்தில் செயல்படுவது நல்லதே. குடும்பத்தினரோடு நேரம் செலவிடுவது உங்களுடைய மன அமைதியை தருங்க. அடுத்தபடியாக 4ஆவதாக வரக்கூடிய கடகராசி நண்பர்கள் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய உங்கள் ராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் நிகழ இருப்பதால் உங்களுக்கு சூதகாலம் இல்லைன்னா கூட கிரகணம் முடிந்த பின்னாடி அதாவது காலை நீங்கள் தூங்கி எந்திரித்ததும் வீட்டை சுத்தப்படுத்தி குளித்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. கிரகணத்தினுடைய தாக்கத்தால் உங்கள் தொழில் தொடர்பாக வேலைகளை சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். பணி அழுத்தம் தொடர்பாக நீங்கள் உங்களுக்கு ஓய்வு இல்லாத சூழல் உண்டாகும். ஆரோக்கியம் தொடர்பாக கவனத்தை அதிகரிங்க. உங்களுடைய பேச்சில் நிதானத்தையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுடைய செலவுகளை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த நேரம் வேலை தொழில் தொடர்பாக சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும். குடும்பத்தில் நிதி விவகாரங்களை திட்டமிட்டு செயல்படுத்துங்க. வேலையிலனா தொழிலை நினைத்தீங்கன்னா அவசரப்படாதீங்க. உங்கள் முக்கிய ஏழைகளை பார்த்திங்கன்னா
முடிவுகளை எடுக்கும் போது சிரமங்களை சந்திக்க நேரிடும். அடுத்தபடியாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் அஷ்டமஸ்தானத்தில் நிகழ்வதால் கூடுதல் கவனமாக இருங்க. உங்களுடைய பணியிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. நண்பர்களுடன் இந்த நேரம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதிர்பாராத முன்னேற்றத்தை தரும். புதிதாக வீடு சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்தீங்கன்னா அதில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சட்டம் தொடர்பான விஷயங்களை கவனமாக கையாளுங்க. உங்கள் தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய செயலில் பார்த்தீங்கன்னா வெற்றியடைய சூழலை கவனமாக கையாள்வது ரொம்ப நல்லது. இறுதியாக பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு சப்தம ஸ்தானத்தில் இந்த கிரகண நிகழ இருப்பதால் உங்களுடைய பணி என்னிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் செய்யும் வேலையிலேனா தொழில் தொடர்பாக பயணங்கள் மேற்கொள்ள சிரமங்களை சந்திப்பீங்க. வேலை தேடுபவங்க அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஆனால் இருக்குது. அதே சமயம் இருப்பவங்க பணி சுமையை காரணமாக சிரமங்களை சந்திப்பீங்க. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆண்டு 2வது சூரிய கிரகணம் எப்போது நடக்குது, இந்த கிரகணம் நமக்கு தெரியுமா? தேதி நேரம் முழு விவரத்தை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. அந்த வகையில் 2026ஆம் ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. அவற்றில் ஒன்று பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ்ந்து முடிஞ்சிச்சு. தற்போது இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் எப்போது நிகழுதுன்னு பார்த்துட்ருக்கோம். அதனால் அதிக பாதிப்பை ஏற்படக்கூடிய ராசினர் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் நேராக வந்தால் சூரிய கிரகணம் ஏற்படுது. அதே நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதனுடைய நடுப்பகுதி மட்டும் மறைக்கும் ஒரு சிறப்பு வகை கிரகணம் நிகழ்வது. இதே வளைய சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் சூரியன் முழுவதும் மறையாமல் அதன் சுற்றுப்பகுதி மட்டும் ஒரு வளையம் போல தெரியும். இதனால் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க. முதல் சூரிய கிரகணம் நிகழ்ந்த போது எப்போது பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகண நிகழ்வுகள் நடைபெற தெரிவிக்கப்பட்டு இருந்த நிலையில் முதல் சூரிய கிரகணம் 17ஆம் தேதி நிகழ்ந்துச்சு. இது தென்னாப்பிரிக்கா, தெற்கு அர்ஜென்டினா, அண்டார்டிகா பகுதிகளில் தெளிவாக பார்த்தீங்கன்னா காணப்பட்டதுங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் காண முடியலன்னு அறிவித்தாங்க. அதே போல் இதனை தொடர்ந்து 2வது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு நிகழ இருக்கு. இந்திய நேரப்படி இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா இரவு 9:04 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை பார்த்திங்கன்னா 4:25 மணிக்கு முடிவடையும். இந்த சூரிய கிரகணத்தின் முக்கிய நிலை 6 நிமிடங்கள் 23 வினாடிகளாக நீடிக்க இருக்கு. இதன் காரணமாக இந்த சூரிய கிரகணம் இதுவரையிலான கிரகணங்களிலே ரொம்ப நீண்ட கிரகணமாக அழைக்கப்பட இருக்குங்க. இந்த சூரிய கிரகணம் நிகழும் போது இந்தியாவில் இரவு நேரமாக இருப்பதால் இயல்பாகவே இந்த கிரகணம் இந்தியாவில் இருந்து தெரியாது. அதுவும் 12ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் இருந்து தெரியாதுங்க. நெருப்பு வளையன்னு அரிய காட்சியை காண முடியும் நம்மளால். இருந்தாலும் நாசா தன்னுடைய பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலை இந்த கிரகணத்தை நேரலையாக ஒளிபரப்பு இருக்குது. நீங்கள் இந்த கிரகணத்தை ஆன்லைனில் மூலம் பார்க்கலாம். இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணத்தை கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின், ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் நல்லாவே தெரியிருக்கு. ஆனால் பொதுமக்கள் வெறும் கண்களில் பார்க்க வேண்டான்னு விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. இந்த 2026ஆம் ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழும்னு இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகழ இருக்கு. இது ஆண்டின் 2வது சந்திர கிரகணமாக அமையப்போகுது. இந்த கிரகணம் வடக்கு மற்றும் தென்னாப்பிரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா பகுதிகளில் காணப்படுங்க. இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் காண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா சூரிய கிரகணத்தினால் எந்த மாதிரியான ராசிகள் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. பொதுவாகவே கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் செல்லாதீங்க. கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க பாருங்க. உணவு, தண்ணீர் அருந்துவதையும் முடிந்தளவு தவிர்த்துக்கோங்க. கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயண எனும் மந்திரத்தை மனதார ஜெபித்து கொண்டு இருங்க. மேலும் இந்த ஆண்டு 2வது சந்திர கிரகணம் மற்றும் சூரிய கிரகணமும் பார்த்திங்கன்னா
சூரிய கிரகணம் அமாவாசை அன்றும் சந்திர கிரகணம் 2வது பௌர்ணமி அன்றும் நிகழ இருக்கு. இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைய போகுது. நீங்களும் இந்த சூரிய கிரகணத்தின் போது பார்த்திங்கன்னா வரக்கூடிய அமாவாசையில் தவறாமல் உங்கள் முன்னோரை நினைச்சு அவங்களுக்கான திதியும் தர்ப்பணமும் கொடுத்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.